அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? முதல்ல காளானை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா 2-3 தடவை தண்ணியில் போட்டு கழுவி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கடாயில் கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த காளானை போட்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதில் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த அப்புறமா எல்லா காளானை எடுத்து வெளியே வச்சுட்டு அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 4-5 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணதே ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி பேஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இதோட கூடவே நம்ம ஏற்கனவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கும், அதுக்கப்புறமா புடலங்காய் இல்லைனா பீர்க்கங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம், இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா வெறும் உருளைக்கிழங்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க காளானையும் போட்டு நல்ல ஒரு கலக்கி இந்த மாதிரி கரம் மசாலா, கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா சூப்பரான காளான் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.